Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 189 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 189 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். ரொக்கமாக இதுவரை 4.7 கோடி பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் புதியதாக இணைய விரும்புவோர் இன்று இரவு வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மார்ச் 30ஆம் தேதிக்கு பின்னர் பதற்றம் மிகுந்த வாக்குச்சாவடிகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 189 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 189 கோடி ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதில் பணமாக மட்டும் 4.7 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சி விஜில் மூலமாக 1262 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அவை உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது வரை 16 புகார்கள் மட்டுமே இன்னமும் நிலுவையில் இருப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் நாளைய தினத்திலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அனுமதி கோரி அந்தந்த தேர்தல் அலுவலரிடம் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அது அந்தந்த தேர்தல் அலுவலர்களே அதற்கான முடிவை எடுத்து அதற்கான அனுமதியை வழங்குவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு தேர்தல் பணியாற்றுவதற்காக பல்வேறு IAS IPS அதிகாரிகள் தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்திலிருந்து 4 காவல் அதிகாரிகள் காவல் பார்வையாளராகவும் 42 IAS அதிகாரிகள் பொது பார்வையாளர்களாகவும் வெளி மாநிலத்திற்கு சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வேட்பு மனுக்களுக்கான கால அவகாசம் என்பது வரக்கூடிய 30ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் அந்த 30 முதல் 6ஆம் தேதி வரையிலான இருக்கக்கூடிய 8 நாட்களில் 4 நாட்கள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய 4 நாட்களை மட்டுமே பயன்படுத்தி வேட்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் ஒரு அறிவுறுத்தலும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அங்கு ஏற்கனவே CCTV கேமராக்கள் இருக்கக்கூடிய சூழலில் வெப்காஸ்டிங் 24 மணி நேரமும் நேரலை பயன்படுத்தக்கூடிய வகையில் வசதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் செய்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.